ஹலோ guys, வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னென்னா நான் வீடியோ போட்டுருக்கேன். நான் இப்போ தொடர்ந்து ஒரு 15 வீடியோ இல்லை 10 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன் நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, எனக்கு தெரியும் 10 வீடியோக்கெல்லாம் யாரும் இங்கே வந்து பேச மாட்டாங்க, யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் என்னன்னா எனக்குள்ள ஒரு என்ன தோணுது, இதான வீடியோக்கு எஃபெக்டே போடலையே, கேமரா வைக்கிற ஒரு கண்டென்ட் எழுத மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படி நீ எதை எதிர்பார்க்கலாம்? நான் ஒன்று ஏதாவது கொடுக்கணும்ல, என்னோட லைஃப்பை கொடுக்கணும் தானே. நான் எதுவுமே பண்ணலையே, அப்போ எப்படி நான் ஒன்று எதிர்பார்க்கலாம்? ஹவு கேன் ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் ஐ டசன்ட் நாட் கிவ் எனிதிங் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு நான் ஒரு 20-30 வீடியோ கஷ்டம்தான். 20-30 வீடியோவுக்கு எந்த இது வராது. பட் எனிவே, ஆனால் என்னென்னா பேசிக்காக எனக்கு ஒரு லேப்டாப் மட்டும் வேணும் நினைக்கிறேன். லேப்டாப் போட்டு எடிட் பண்ணுறது பேசிக்கான ஒரு லேப்டாப், ஒரு சாதாரண ஒரு ஓகே வீடியோ எடுத்து அதில் சாதாரண எடிட்டிங்லாம் போட்டு பண்ணுற ஒரு லேப் வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு மைக்கு, அது கடைசியாக கேமரா பார்ப்போம். ஆனால் பட் இருந்தாலும் வாட் எவர் ஹேப்பன் இன் யர் லைஃப், ஐ கிவ் மை பெஸ்ட். பெஸ்ட்டுனா பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ தானே வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா கேமரா முன்னுக்கு ஃபியர்லெஸ்ஸாக பேசுகிறேன். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறேன். ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்னடா பேசிக்கிட்டு இருக்கா அவங்களும் செய்யணும் அப்படின்னு தோணும். இந்த ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் கொடுக்குறோம்னா அவங்க அந்த டைமை நம்ம கொடுக்குற டைம் தான் நம்ம கொடுக்குறாங்க. டைம் ஈக்குவல் டு மணி, நல்லாவே தெரியும். டைமை வந்து நம்ம வந்து எப்படி மாற்றுறவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா லைஃப்பில் ஒன்று தான், 8 hours போகிறவனுக்கு டைம் ஈக்குவல் டு மணி. சரியா? சும்மா இப்போ எனக்கு தோணுது, நான் சொல்கிறேன். டைம் ஈக்குவல் டு மணி. 8 hours கொடுக்குறான், அதுக்கு ஏற்ற சம்பளம் வருது. இன்னொன்று இருக்கு என்னன்னா, டைம் ப்ளஸ் மணி. ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தால் 8 hours கொடுத்தா அது சாதாரண வேலை செய்யணுன்றான். அவனுக்கு ப்ளஸ் இந்த ஒரு 2-3 தடவை ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயிக்கு 8 hours வேலை செய்கிறதுக்கு 2000 சம்பளம்னா, மேனேஜருக்கு 8000. மூணாவதற்கு ஆண்டர்ப்ரனர், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் மல்டிப்ளை. டைம் ஈக்குவல் டு மல்டிப்ளை. ஒருத்தர் 1 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுறான், 10 times மல்டிபிள், 10 times அவன் ப்ராஃபிட். அதே மாதிரி அவனுக்கு 100% ப்ராஃபிட் மந்த்லி வித்தவுட் கிவிங் த டைம். அந்த டைம் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா ஒரு மாதம் அவன் டைம் மட்டும் தான், அந்த டைம் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அவனுக்கு ப்ளஸ் தர. இந்த மாதிரி சொத்துக்கள், இந்த மாதிரி மணி ரிலேட்டபிள் டைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இப்போ நீங்கள் எனக்கு டைம் ஒன்று கொடுக்குறீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெளிப்பான கண்டென்ட் கொடுக்கணுமே. நானும் ஸ்டார்ட் அப் செய்ய போகிறேன் சொல்லி எனக்கு தெரியும். இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும். இப்போ தான் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுற அளவு ஓரளவு. ஏன்னா எங்களுக்கு எடுத்தோடனே இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு செய்கிற அளவு எங்களுக்கு காசும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி எங்கள்கிட்ட சிச்சுவேஷனும் இல்லை. ஸோ நான் சிச்சுவேஷனையும் பிளான் பண்ணேன், என்கிட்ட காசு இல்லைன்னு நான் பிளான் பண்ணிக்கல. ஸோ ஐ வாண்ட் டு டூ. இப்படி 2 நாளில் 3 நாளில் செய்யணும் அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்னொரு பிளான் யோசிச்சு வச்சுருக்கேன், அதை நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்னென்னா, ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுத்து கேஸ் ஸ்டடீஸ், அப்புறம் வந்து ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் பேசி இன்னும் கொஞ்சம் என்னோட நான் ஓப்பனாக சொல்லியிருந்தேன். எவ்வளவுமே சரி, என்னோடய பிஸ்னஸ்க்கு, என்னோடய ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு, நான் பிராண்டிங்காக மாறுறதுக்கு, என்னோட பர்சனல் பிராண்டிங்காக. ஸோ ஐ நோ தட் நான் வந்து ஒழிச்சு முடிச்சு வீடு இல்லை, நான் கண்டென்ட்காக தான் செய்கிறேன் அப்படின்லாம் நான் சொன்னதில்லை. ஐ நோ நான் செய்கிறது இதெல்லாம் பிராண்டிங்காக, பர்சனல் பிராண்டிங், என்னோட பிராண்டிங். ஸோ இந்த மாதிரி ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் கேமரா ஃபியர் வேணும்னா, அப்போ உங்களுக்கு ஒரு பழக்கப்படுச்சுன்னா ஓகே, பழக்கப்பட்ட தானே ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு. ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன், ஆண்டர்ப்ரனர் சொல்லி நிறைய பேர் வராங்க. இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் போல் ஒன்லி
யூடியூப்பில் தான் அது ஷார்ட்ஸ் நான் போட்டு லாங் வீடியோ ஃபார்ம் வீடியோ தான். ஏன்னா இன்னும் எனக்கு தெரியணும் என்ன நடக்குது அப்படின்னு. நான் வந்து ஃபியர்லெஸ்ஸாக கேமரா முன்னுக்கு கேமராவை பார்த்து பேச பழகிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் வீடியோனால கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, இனிமேல் ஒரு காலங்களில் ஓகே அதை யோசிச்சுருக்கு. அதுவும் இல்லாமல் அதான் நான் சொன்னேன், காஃப்கா, பூமாற்றம், காக்ரோச், கரப்பான் பூச்சி நினைச்ச என்ன செய்யும். இந்தியாவில் இன்றைக்கி த மெயின் டாக் ஐ திங்க். ஒரு கரப்பாம்பூச்சி வந்து மினிஸ்டர், என்னது கரப்பாம்பூச்சி காங்கிரஸ் அப்படின்னு நினைக்கிறேன். காக்ரோச் காங்கிரஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 15 மில்லியனு கிட்ட இருந்துச்சு நான் பார்க்குறப்ப. வா, எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரில. இட்ஸ் எ பேட் திங்கா குட் திங்கானு எனக்கு ஜட்ஜ் பண்ணவும் முடியலை. குட் திங்காக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன பெரிய அந்த பேஜ் வச்சுருக்கவனுக்கு லக்கு தான். அப்போ ஓகே காய்ஸ், ஸோ எப்பவுமே நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லி விரும்புகிறேன். வெல்வோம், வெல்வோம். பால்ராஜிக்கிட்ட சொன்னது போர்க்காலத்தில் வெல்வோம். தேங்க்யூ.